தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் பிரியமானவர்களே, மாதாவின் திருநாளாகிய இன்று ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்க உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன். கட்டளைகளில் மிக சிறந்த கட்டளை தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பது. இயேசு தமது வாழ்நாள் முழுவதும் இக்கட்டளையை கடைபிடித்தார். அவரது வாழ்வே அன்பாக இருந்தது. இன்று திருப்பலியில் பங்கேற்கும் மாணவர்களாகிய நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை கடைபிடித்து வாழ வேண்டும். மேலும் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களையும் அவர்கள் பொது தேர்வையும் இறைவன் கண்ணோக்கி ஆசீர்வதிக்கவும் அவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறவும் வேண்டுவோம். சிறப்பாக இன்றைய நற்செய்தி வாசகம் விண்ணக தந்தையின் மக்களாகிய எவ்வாறு மாற வேண்டும் என்ற அழைப்பை தருகிறது. உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்கள் துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று மொழிந்த இயேசு தம் சிலுவை பயணத்தில் தம்மை துன்புறுத்தினவரை மன்னிக்க தம் தந்தையிடம் வேண்டினார். இயேசுவை போல் நாமும் அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறவும் துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டவும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னும் சிறப்பாக வெறுப்புள்ள இடத்தில் அன்பையும், வருத்தமுள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள இடத்தில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கை உள்ள இடத்தில் நம்பிக்கையையும், துன்பமுள்ள இடத்தில் மகிழ்வையும் விதைத்திட அருள் புரிய வேண்டி இணைவோம் இறையேசுவின் அன்பின் பலியில். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அன்பு மாணவ செல்வங்களே, இந்த இனிய நாளில் நாம் எல்லோரும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் இணைந்து ஒப்புக்கொள்ளக்கூடிய இந்த பலியை ஆண்டவர் ஏற்றருள தடையாய் இருக்கிற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனம் விருந்துவோம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இன்னலுறும் அடியார்களுக்கு எப்போதும் இரக்கத்துடன் செவி சாய்த்தருளும். இவ்வாறு உமது கனிவிரக்கத்துக்காக நன்றி கூறி உம்மை பணிவுடன் வேண்டும் நாங்கள் தீமை அனைத்திலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் எப்பொழுதும் உமக்கு ஊழியம் புரிய அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறைவசனங்கள் 16-19 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றில் கருத்தாயிரு. ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகும், உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும், அவருடைய வழிகளில் நடப்பதாகவும், அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும், அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும், அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களும் புகழிலும் பேரிலும் மாட்சியிலும் முன்னையே உயர்த்துவார் என்றும், அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார். கலங்காதே மனமே, ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் கால் இடற விடுவதில்லை. உன்னை கைவிட்டு பிரிவதில்லை,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய்மத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மாற்றி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 9 முதல் 13 முடிய. இயேசு அங்கிருந்து சென்றபோது மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதைக் கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரிதண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அன்பு மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த இனிய நாளில் வாழ்த்துவதில், ஆண்டவருடைய பலிபீடத்தின் முன்பாக ஒரே குடும்பமாக காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். அவருடைய அன்பு பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவருடைய அன்புக்குரியவர்களாக வாழ நாம் நம்மையே அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் இந்த நாட்களிலே அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த பள்ளி பருவம் என்பது இன்னும் அதிகமாக நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு இறைவன் தருகிற அருமையான ஒரு வாய்ப்பாக அமைகிறது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவுக்கு மிகவும் பிடித்தமானவர்களில் ஒரு குழுவினர் அல்லது ஒரு பருவத்தினர் என்று சொன்னால் அது குழந்தைகளாய் இருக்கக்கூடிய பருவம் என்பது மிகவும் பிடித்தமான ஒரு பருவமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஆகவே அந்த வகையில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஆர்வமாக இருக்கிறீங்களா? அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் இந்த திருப்பலியை சிறப்பாக எதற்காக ஏறெடுக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நமது பள்ளியிலே 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் இந்த ஆண்டு தேர்வினை மிகச் சிறப்பாக எழுதி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும், தங்களுடைய எதிர்கால வாழ்வுக்கான ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்பதற்காகவும், ஆண்டவருடைய அருட்கரம் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிப்பதற்காக கூடி வந்திருக்கிறோம். ஆகவே 10, 11, 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதப் போகிற அன்பு பிள்ளைகளை நாம் வாழ்த்துவோம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி அவர்களுக்கு நம்முடைய அன்பை, உறவிருப்பை வெளிப்படுத்துவோம். அன்பார்ந்தவர்களே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வியை கேட்டால் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச கேள்விதான். நிலவில் முதல்ல யார் கால் பதிச்சா? யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங், அப்படித்தானா? உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு பதில், அதிகமான நிலையில் பகிரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி அதுதான். ஆனால் முதலில் யார் கால் பதித்திருக்க வேண்டும்? இயேசுதானா? போச்சு, ரைட்டு. முதல்ல யார் கால் பதிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங்கோடு சேர்ந்து போனவர் யார், என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னு சொன்னால் இதனுடைய செய்தி ரொம்ப ஆழமாக புலப்படும். அதாவது
அமெரிக்க நாட்டினுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நாசா என்பதை நாம் அறிவோம். இந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தினுடைய அதனுடைய ஒரு நிலையாக நிலவுக்கு மனிதர்களை அனுப்புவது, ஆய்வு செய்வது. அதற்காக அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். அப்படி முயற்சி எடுக்கிற போது என்ன நடந்தது என்று சொன்னால், அவர்கள் அப்போலோ அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை தயார் செய்து விண்ணிற்கு அனுப்புவதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் யாரெல்லாம் அனுப்புவது என்று பார்க்கிற போது 2 நபர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஒருவர் எட்வின் ஆல்ட்ரின் என்பவர். அவர் யார் என்று சொன்னால், அமெரிக்க நாட்டினுடைய விமானப்படையிலே மிக முக்கியமான திறமை வாய்ந்த ஒரு விமான ஓட்டியாக இருக்கிறார் அவர். 2வது, அவரோடு சேர்ந்து ஒரு பைலட் அனுப்பப்பட வேண்டும். அதனால் அது யார் போகலாம் அப்படின்னு பார்க்கிற போது, அமெரிக்க நாட்டினுடைய கப்பற்படையில் மிக திறமை வாய்ந்த துணிச்சலான ஒரு நபர் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங். இப்போ 2 பேரையும் அனுப்புகிறாங்க, விண்வெளிக்கு போயிடுறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த விண்கலம் நிலவை போய் சேர்கிறாரு. அப்போ இந்த ஆல்ட்ரின் அப்படிங்கிற விமான ஓட்டி, அவருக்கு தான் துணையா யார் அனுப்பப்பட்டான்னு சொன்னா இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் அனுப்பப்பட்டார். ஏனென்றால் அவருக்கு தான் ரொம்ப தெரியும். அதற்கு துணையாக அனுப்பப்பட்டவர் தான் ஆம்ஸ்ட்ராங். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, என்ன நடந்தது என்று சொன்னால், இங்கே கீழே ஆராய்ச்சி மையத்திலிருந்து ஒவ்வொரு கமாண்டாக கொடுக்க கொடுக்க மேலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி போக வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நிலவுக்கு போன உடனே முதல்ல கீழே இருந்து ஒரு கமாண்ட் கொடுக்கப்படுகிறது. ஆல்ட்ரின், நீங்க இப்போ நிலவுக்கு வந்துட்டீங்க, கால் வைக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஆல்ட்ரின் உடனே கால் வைக்கல. அவருக்கு ஒரு யோசனை. நம்ம நினைச்ச மாதிரி வலது கால் வைக்கலாமா, இடது கால் வைக்கலாமா? வலது காலை வைத்து வா மருமகளே மணமகளே வான்னு சொன்னா வலது காலை வச்சு வரலாம். அங்க யாரு வலது காலை வச்சு வர்றது? அங்க ஆல்ட்ரினுக்கு வலது கால் வைக்கவா இடது வைக்கவா அந்த பிரச்சனை கிடையாது. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, முதல்ல கால் வைக்கிறோம், இது நிலவில் வச்ச உடனே பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கு. ஒரு புதகுழியா இருந்ததுன்னா ஆளை உள்ள இழுத்துரும் இல்லையா? ஒருவேளை ரொம்ப தீ பிடிக்கக்கூடிய ஒரு மண் மாதிரி இருந்ததுன்னா ஆளை எரிச்சிரும் இல்லையா? அதனால் அவருக்கு ரொம்ப யோசனையா இருந்தது. அது ரொம்ப நேரம்லாம் யோசனை இல்லை, ஒரு 2-3 செகண்ட் தான் யோசனை. அவன் இறங்கலை அப்படின்னு சொன்ன உடனே கீழே இருந்து ஒரு கமாண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. என்ன கமாண்டுன்னு சொன்னா, அடுத்த பைலட் நீங்க இறங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆம்ஸ்ட்ராங் எதையுமே யோசிக்கல, உடனே கால் பதிச்சிட்டார். கால் பதித்த உடனே வரலாறே மாறி போனது. முதல்ல யாரு ஆக்சுவலா கால் பதிச்சிருக்கணும்? ஆல்ட்ரின் என்கிற அந்த விமான ஓட்டி தான் கால் பதிச்சிருக்கணும். ஆனா நடந்தது என்னன்னு சொன்னா, கூட போனவன் டப்புன்னு கால் பதிச்சதுனால வரலாறு மாறி போச்சு. உலகமே இப்ப யார பேசிக்கிட்டு இருக்கு? நீல் ஆம்ஸ்ட்ராங்க தான் பேசிக்கிட்டு இருக்கு. அவர் தான் கால் பதித்தார் அப்படின்னு சொல்லுகிறாரு. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பு மாணவ செல்வங்களே, வாழ்க்கை என்பது ஒரு சிறிய வாய்ப்பு தான். ஒரு நிமிஷத்துல அது மாறிடும். யார் வேணாலும் அதை சாதிக்க முடியும், யார் வேணாலும் அதை மாற்றிட முடியும். அப்படிங்கிறதான் நம்ம வாழ்க்கையில நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கிறாரு. நீ பாருங்க, ஆல்ட்ரினுக்கு கிடைத்த அந்த ஒரு வாய்ப்பை நழுவ விட்டதனால் உலகம் கொண்டாடுகிற ஒரு பெரிய மனிதராக இன்றைக்கு வரலாறு முழுக்க என்றைக்கு யார் பேசினாலும் இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங்கை குறித்து தான் பேசுவார்கள். அதை குறித்து தான் பாட்டு எழுதுவார்கள், அதை குறித்து தான் பாடம் அமைப்பார்கள், அதை குறித்து தான் படங்கள் எடுப்பார்கள், அதை குறித்து தான் எல்லாமே நடக்கும். அப்ப ஒரு சிறிய வாய்ப்பினால் அவனுடைய வாழ்க்கை மாறி போகிறது. இப்ப நீங்க இந்த தேர்வு என்பது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பினால் உங்களுடைய வாழ்க்கையிலே மாறுகிறது, உங்களுடைய குடும்பத்திலே உங்களுக்கு கூடிய மதிப்பு உயர்கிறது, நம்முடைய பள்ளிக்கான ஒரு பெயர் வருகிறது, ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு வாழ்வை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள். ஒரு சிறிய வாய்ப்பு தான். எல்லாரையும் போல சரி பரவாயில்ல இருக்கட்டும் பரவாயில்ல அப்படி சொல்றது அல்ல. இது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு, இதை நான் சரியாக பயன்படுத்துவேன் என்று நினைக்க வேண்டும். பல நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா,
முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைப்பு வருகிற போது ஒரு தவறான முடிவு எடுக்கணும்னா உடனே எடுத்துருவோம். ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப தாமதிக்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய கோளாறே அதுதான். நீங்கள் நினச்சி பாருங்க, ஏதாவது தீங்கு செய்கிறதுக்கு யாராவது கூப்பிட்டா உடனே போயிடுவோம். தப்பு செய்கிறதுக்கு யாராவது கூப்பிட்டா உடனே வாங்க போயிடுவோம். அவன் இன்னைக்கு கிளாஸை கட் பண்ணிடுவோம், இன்னைக்கு கவனிக்க வேண்டாம், எங்கேயாவது போயிட்டு வந்துடுவோம், அல்லது பிறகு போய் லேட்டாக போவோம், யார் கேட்டாலும் ஏதாவது பதில் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஆமாம் சரிதான், நமக்கு கம்பெனிக்கு ஆள் இருக்குன்னு நம்ம நினச்சிருவோம். ஆனால் இதை வா சேர்ந்து படிப்போம், உட்காந்து படிப்போம், நம்ம திட்டமிடுவோம், இந்த தேர்வு காலம் கொஞ்ச நாள் திட்டமிட்டா கூட வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தியை யாராவது சொன்னால் அதுக்கு ரொம்ப நேரம் யோசனை வருது. எனக்கு காலையில் எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சு உடனே படிக்கலாம் முடியாது, அப்புறம் கோயிலுக்கெல்லாம் போக முடியாது. எந்திரிக்கணும்னு தான் நினைக்கேன், ஆனால் குளிராக இருக்கு. அது எங்கள் அம்மா ரொம்ப நேரம் ஆக்கிக்கிறாங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்போம். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நொடி பொழுதில் எடுக்கிற முடிவானது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல பெயர் வாங்கி தரும். நீங்கள் பெரிய அளவுக்கு உயர்வதற்கான ஒரு நம்பிக்கையை தருகிற ஒரு தளம்தான் இந்த காலம் என்பதை நினைத்து பார்க்கணும். அப்புறம் இன்னொரு யோசனை, ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு, என்ன செஞ்சிட போகிறோம், படிச்சிட போகிறோமா இல்லையா, முடிஞ்சுமா முடியாதா, என்னால் இது முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. அதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இந்த மிலிட்ரி ட்ரைனிங் போவாங்க, அல்லது இந்த என்சிசி மாஸ்டர் தேர்ந்தெடுப்பதற்காக ட்ரைனிங் கொடுப்பாங்க. யாருன்னு சொன்னால் நம்மளை போல் சார், இப்போ நம்ம பிடி சார் இருக்கிறாரு, ஆசிரியர் சார் இருக்கிறாங்க, அவனை வந்து மிலிட்ரி ட்ரைனிங் அனுப்புனா எப்படி இருக்கும் இல்லையா? இப்போ அனுப்பிடுவோமா அவரை நினச்சி பாருங்களேன். அப்படி அனுப்புனா அங்கே எப்படி இருக்கும்னு சொன்னால், ட்ரைனிங் 3 மாதம் ட்ரைனிங், 3 மாதமும் விகரஸ் ட்ரைனிங், அதாவது ரொம்ப கடுமையாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த பயிற்சிக்கு போனவங்க அந்த எல்லா மாஸ்டரில் இருக்கும் எல்லாமே நிற்கும் போது சாப்பிடாம கொள்ளாமல் நிற்கணும். காலையில் 7 மணிக்கு போய் நின்னா அது ஒரு 10 மணிக்கு தான் சாப்பிட்றதுக்கு விடுறாங்கன்னு சொன்னால் 3 மணி நேரமும் நீ நடந்து தான் ஆகணும், ஓடித்தான் ஆகணும், நின்று தான் ஆகணும். அப்படி நடக்கும்போது அசம்பிளியில் போல நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தர் கீழே விழுந்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கீழே அப்படியே குப்பரை விழுந்து, முன்னாடி 4 பல்லும் விழுந்துட்டு, குப்பரை விழுந்து மயங்கி கீழே விழுந்து, அவர் மயங்கி விழுந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக யாரும் போய் தூக்கக்கூடாது. தூக்க போனால் நீங்களும் சஸ்பெண்ட் ஆயிடுவீங்க. அப்படி பயங்கரமான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ். அந்த 3 மாசத்துல அந்த பயிற்சிக்கு போன ஒரு ஆள் உம்மா தண்டி இருந்தார். அவரும் தத்தக்கா புத்தகாடு பயிற்சிக்கு போனார். திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் 80 கிலோ இருந்த ஆள் 60 கிலோ ஆயிட்டார், 20 கிலோ குறைஞ்சிட்டார் 3 மாசத்துக்குள்ள. ஏன் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டு பார்த்தோம்னு சொன்னால், அந்த பயிற்சி அப்படிப்பட்ட பயிற்சி. ரொம்ப குறுகிய காலத்தில் விகரஸாக ட்ரைனிங் பண்ணுறவங்க கட்டாயம் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். அதனால் எனக்கு 15 நாள் தானே இருக்குது, 1 மாதம் தானே இருக்குது, நான் எங்கே படிச்சிட போகிறேன், நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. திட்டமிட்டால் எப்போ வேணாலும் ஜெயிச்சிடலாம். கடைசி நேரத்தில் கூட நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னு சொன்னால் வெற்றி பெற முடியும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பலருக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள். 3வது நாம் பார்க்கக்கூடியது என்னன்னு சொன்னால், நீங்கள் படிக்கக்கூடிய பாடத்தை ரொம்ப ரசிக்கணும், ரொம்ப அன்பு செய்யணும், நீங்கள் விரும்பி செய்யணும். அப்படி செஞ்சால் தான் அது நடக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள், நான் இதை பல முறை உங்களுக்கு கூட சொல்லியிருக்கிறேன், அசம்பிளியில் கூட உங்களுக்கு சொன்னதாக எனக்கு நினைவு இருக்கிறது. என்ன நடக்கும்னு சொன்னால், நம்ம செல்ஃபோன் கொடுக்குறோம், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டி செல்ஃபோனை எடுத்து ஐயையோ என் பேரன் அடிக்கிறான்னு அப்படின்னு ஒரு தள்ளி விட்டுட்டு அடுத்த காலில் அடித்து படிக்குது. ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான், என்ன அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பார்க்குது. இது எப்படி நடந்தது? நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு போச்சா அந்த பாட்டி? செல்ஃபோன் கம்பெனிக்கு வேலைக்கு போச்சா? அல்லது எங்கேயாவது ஒரு ட்ரைனிங் போச்சா? போகலை. நம்முடைய மைண்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொன்னால், சில விஷயங்கள் அது விரும்பும். மைண்டு சில விஷயங்களை விரும்புச்சுன்னு சொன்னால் நீங்கள் சொல்லிலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே கற்றுக்கிடும், அதுவே தன்னுடைய மனசில் ஏற்றுக்கிடும், அது எளிதாக புரிஞ்சிடும். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமாக யாராவது வந்து கேட்டாங்கன்னா இதை லேசாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போயிடும், ஈஸியாக கற்றுக்கிடும். அப்போ மனம் விரும்புகிற ஒன்று அது எளிதாய் பதிகிறது. நமக்கு பாடமும் அதுதான்.
நீங்கள் விரும்புனா ஜெயிச்சிட முடியும். நீங்கள் விரும்பலைன்னா அது எத்தா பெரிய ஆளாக இருந்தாலும் தோத்துறதான் முடியும். அதனால் பாடத்தை நீங்கள் விரும்பணும், அதிகமாக நேசிக்கணும். எல்லா பாடத்தையும் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு விருப்பத்தை உங்களுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்தி நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் வெற்றி பெற முடியும். இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு யோசனை வருகிறது, இதுனா போர் அடிக்குது, இந்த பாடம் போர் அடிக்குது, மேத்ஸு போர் அடிக்குது, சயின்ஸு போர் அடிக்கிறது, அல்லது இங்கிலீஷும் எனக்கு பிடிக்க வர மாட்டேங்குது, அப்படி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு வழி என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அடுத்த பாடத்தை போகிறதுக்கான வழி என்ன? அன்பார்ந்தவர்களே, நான் சேந்தமரம் பங்கில் பணியாற்றிக்கிட்டு இருக்கிற போது எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, ரொம்ப ப்ரெஷர். வெளியிலிருந்து, திருச்சபையிலிருந்து, மற்ற மக்கள்கிட்ட இருந்து போராட்டம் ரொம்ப சவாலாக இருந்துச்சு. அப்போ எல்லாரும் நீ இந்த பங்கில் கூட இருக்க வேண்டாம், அடுத்த பங்குக்கு போங்களேன், இது எதுக்கு இந்த தொல்லை, எதுக்கு இந்த கஷ்டம், பேசாமல் போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய நண்பர் ஒரு ஃபாதர் சொன்னார், 1000 பேர் 1000 சொல்லட்டும், நீ என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த வேலை பிடிக்கலையா, இந்த வேலை கஷ்டமாக இருக்கா, உடனே அடுத்த வேலையை பார். அவர் காட்டின வழி அதுதான். இந்த வேலை கஷ்டமாக இருக்கிறதுக்காக இதிலேயே முட்டிக்கிட்டு கிடக்காத, அடுத்த வேலையை பாரு, இந்த வேலைக்கான வழி கிடச்சிரும் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி தான் சயின்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், பிடிக்கலையா இங்கிலீஷ் எடுத்து படி. இங்கிலீஷ் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சயின்ஸ் பிடிக்க வந்துடும். அப்படி ஒரு பாடம் நமக்கு பிடிக்கிறதா மாறும். இப்படித்தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னேறணும், உயரணும் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்படுகிற வாழ்க்கையினுடைய அனுபவங்கள். ஆகவே அன்பு பிள்ளைகள், 10, 11, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அன்பார்ந்த பிள்ளைகள், இந்த காலத்தை விட்டுவிட்டால் இன்னொரு காலம் இல்லை, இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் இன்னொரு வாய்ப்பு வருவதில்லை. இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் வெற்றி உண்டு. நீல் ஆம்ஸ்ட்ராங் துணைக்கு போனவன் தான், ஆனால் அவன்தான் உலகமெல்லாம் பேசப்படுகிற மனிதனாக இருக்கிறான். நாமும் கூட பல நேரங்களிலே நிழலுக்கு கூட ஒதுங்கி இருக்கலாம், விளையாட்டுக்கு கூட வந்திருக்கலாம், அப்பா அம்மா அனுப்பிவிட்டாங்க அதனால் வந்தேன்னு சொல்லலாம், பள்ளிக்கூடம் வர்றதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். ஆனால் முயற்சி எடுத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். நீங்கள் வெற்றியை நோக்கி பயணியுங்கள். அதற்கு கடவுளுடைய துணை என்பது மிக முக்கியமானது. நம்பிக்கை, பக்தியாக நீங்கள் எதை விரும்பி தேடுகிறீர்களோ, எந்த பக்தி முயற்சியை கையாளுகிறீர்களோ அதை செய்யுங்க. சிலருக்கு கோயிலை சுற்றி ஜெபம் பண்ணால் பிடிக்கும், சிலருக்கு அப்படி லேசாக ஒரு பட்டையை போட்டாலே போதும், அதுவே போதும்னு தோணும். சிலருக்கு நல்லா ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணால் நல்லா பிடிக்கும், சிலர் கோயிலுக்கு ஒவ்வொரு முறை ரெகுலராக போனால் சரியாகும். ஏதோ ஒன்று உங்களுடைய வாழ்க்கைக்கான வெற்றிக்கு உதவி செய்யும் என்று சொன்னால் அதை பற்றி பிடித்து கொண்டு, அது புனிதராக இருக்கலாம், வாழ்க்கையில் வழிகாட்டுகிற கடவுளாக இருக்கலாம், இறைவார்த்தையாக இருக்கலாம், உடைய நம்பிக்கையாக இருக்கலாம், ஏதாவது ஒன்றிலும் கூட நீங்கள் நம்பிக்கை கொண்டு பற்றி பிடித்து கொண்டு பயணிக்க வேண்டும். அதற்கான அழைப்பு தான் இந்த காலம், இந்த தேர்வு காலம். இதை பயன்படுத்துங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்க தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். அமைதியாக எழுந்து நிற்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்க, கண்ணை மூடுங்க, கையை கும்பிடுங்க. யார்? எல்லாரும் தான். கண்ணை மூடுங்க, கையை கும்பிடு. நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் கேட்கிறவர் ஆண்டவர். நாம் விரும்பி தேடுகிற நலன்களை தருகிறவர். நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளுக்கு அவர் அருகாமையில் இருக்கிறார். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நமக்கு அருள் தர இருக்கிறார். ஆகவே நம்முடைய உள்ளத்தின் விருப்பங்களை நீங்கள் வெளிப்படுத்தியவர்களாக செபியுங்கள். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் பள்ளியை வழிநடத்தும் தாளர் தந்தையை பாதத்தில் தருகின்றோம். உமது நேசகரம் அவர்களை என்றும் தாங்கட்டும். அவர்கள் ஆன்மீக பணி சிறப்புடன் அமையவும், இன்னும் பள்ளிக்காக அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் ஆசீர்வாதம் தங்கவும், நல்ல சுகம் பலன் தந்து என்றும் நீரே உதவியாளராக இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசிரியர்களுக்கான் ஆசிரியராய் ஆசனாய் விளங்கும் எம் இறைவா, எங்கள் பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், அவர்கள் அனைவரும் நல்ல உடல்நல சுகத்துடன் பணிபுரியவும்,
அவர்களின் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல எல்லாம் வல்ல இறைவா, இறைவா, எங்கள் எங்கள் மன்றாட்டை மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நாங்கள் படிக்கும் பள்ளியின் மீது உமது கண்கள் பதிக்கப்பட்டிருக்கட்டும். எம் பள்ளியில் படிக்கும் மாணவ செல்வங்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆசிரியர் கற்றுக் கொடுத்த பாடங்களை அக்கறையுடன் கற்று தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறவும் தேர்வு எழுத தேவையான நல்ல சுக பலனையும் அவர்களுக்கு அளித்தருளும். அவர்கள் குடும்பங்களில் அவர்கள் படிப்பதற்கேற்ற நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தாரும். இவை அனைத்தையும் புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாவற்றுக்கும் அதிகாரியான இறைவா, வரப்போகும் தேர்தலில் நாட்டின் நலனில் அக்கறையுள்ள நல்ல தலைவர்களை தாரும். ஊழல் முறையில்லாமல் தேர்தல் நடக்கவும் தேர்தல் சிறப்பாக நடக்க வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, விவசாயிகளுக்காக உம்மிடத்தில் வருகின்றோம். விவசாயிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கவும் விவசாயிகளின் உழைப்பிலும் நலனிலும் இந்த அரசு அக்கறை கொள்ள அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல உள்ளத்தை தரவும் தேசத்தில் வன்முறை வெடிக்கும் இடத்தில் சமாதானம் கிடைக்கவும் மதம் சாதியின் பெயரால் மக்கள் வேற்றுமை பாராட்டாமல் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ளவும் உமது அன்பை தரவும் புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடிக்கொள்வோம், கரங்களை குவிப்போம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இதோ இந்த காலை பொழுதிலே உமது பாதம் தொட்டு ஜெபிக்கிறோம். எங்களது பள்ளியிலே தேர்வு எழுதுகிற 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் படிக்கக்கூடிய பாடங்கள் அவர்களுடைய மனதிலே தங்குவதாக, இந்த கடைசி நேரங்களிலே அவர்கள் இன்னும் அதிகமாய் கவனம் செலுத்துவார்களாக, உண்மையிலே அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்களாக. எந்த ஒரு விளையாட்டும் எந்த ஒரு பராக்குக்கும் அவர்கள் இடம் கொடாமல், இந்த நேரம் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கக்கூடிய நேரம், இந்த வாய்ப்பு ஆண்டவர் எனக்கு தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு, இதை நான் விட்டுவிடப் போவதில்லை என்று சொல்லிக்கொண்டு நம்பிக்கை கொண்டு எமது பிள்ளைகள் தேர்வினை எதிர்கொள்வதற்கு நீதாமே அருள்தார். துணிச்சலோடு நம்பிக்கையோடு எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் தளராமல் பிள்ளைகள் தேர்வு எழுதுவதற்கு நீதாமே அருள் கொடுப்பீராக. இந்த நேரத்திலே அவர்கள் தங்களுடைய உடல்நிலையை பேணுவார்களாக, நல்ல சுகத்தோடு இருப்பதற்கு கவனித்து கொள்வார்களாக. கைகளிலே கால்களிலே அல்லது உடலிலோ ஏதாவது அடிபடாமல் நோய் ஏற்பட்டு விடாமல் பிள்ளைகள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கான ஞானத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக. கல்வியையும் ஞானத்தையும் அறிவையும் வழங்குகிறவர் நீர். மனிதர்கள் நாங்கள் முயற்சி எடுக்கிறோம், ஆனாலும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஞானத்தை ஊட்டி வளர்க்கிறவர் நீர். உம்மால் அன்றி எதுவும் இல்லை. நீர் இல்லாமல் நாங்கள் எதுவும் செய்திட முடியாது. ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை அதிகமாக்கும் என்று சொல்லி சீடர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் ஆண்டவரே, கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும் என்று நீர் சொன்னீர். அது முழுமையானது, நிறைவானது. அப்படிப்பட்ட விசுவாசம் நம்பிக்கை என் பிள்ளைகளுக்கு இருப்பதாக. தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காக தயாரிக்கிற ஆசிரியர் பெருமக்களை ஆசிர்வதியும், அன்பு பெற்றோரை ஆசிர்வதியும், அவருடைய வாழ்விலே நிதாமை துணை இருப்பீராக. என்னுடைய பள்ளியை நிறைவாய் ஆசிர்வதியும். ஆண்டவரே, எங்களுடைய பள்ளி நிறைவை நோக்கி, வெற்றியை நோக்கி, முழு வெற்றியை நோக்கி, எல்லா தேர்ச்சியை நோக்கி பயணிப்பதற்கு நிதாமை அருள் தருவீராக. உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எல்லாருடைய விருப்பங்களை நீர் அறிவீர். உள்ளத்தின் எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நீர்தாம் நிறைவேற்றியருள். ஒருவர் ஒருவருக்காக ஜெபிக்கிற போது அந்த நபருக்கான ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்பதை நாங்கள் விரும்புகிறோம், நம்புகிறோம். ஆண்டவரே, உம்மிடத்திலே நோயாளி ஒருவரை கொண்டு வந்தார்கள். 4 பேர் கட்டிலில் வைத்து தூக்கி கொண்டு வந்தார்கள். நோயாளியால் பேச முடியவில்லை. ஆனால் நம்பிக்கை கொண்ட 4 பேர் அவனுக்காக ஜெபித்த போது நீர் கேட்டீர். அதுபோல 10, 11, 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது, எந்த அளவுக்கு உம்மை தேடுகிறார்கள் என்னெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஞானத்தோடு இருப்பார்களாக, விவேகத்தோடு இருப்பார்களாக, அறிவை வளர்த்து கொள்வார்களாக, கவனம் செலுத்துவார்களாக, ஈடுபாடு காட்டுவார்களாக, வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வார்களாக. நீரே எல்லோருடன் கூட இருப்பீராக. வழி நடத்தும் என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அமர்வோம்.
சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, நம்ம அனைவரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கிற இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சாவிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் கனிவுடன் எங்களை விடுவிக்க உம் திருமகனை எங்களுக்கு தந்தீரே. இவ்வாறு எங்களை நீர் காப்பாற்றியதற்காகவும் எங்களுடைய தேர்வு காலத்தை எங்களுக்கு நல்ல முறையில் தந்து வழிநடத்தியதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை கனிவுடன் ஏற்றருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுள்ளமானே. ஆகவே எண்ணற்றமான தூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்திருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவர்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவேற்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, இப்பலியிலே ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிற வேளையில் 10ஆம் வகுப்பு, 11, 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய அன்பு பிள்ளைகளை நீதாமே ஆசிர்வதிப்பீராக. ஞானத்தோடு, விவேகத்தோடு, அறிவு தெளிவோடு, விழிப்போடும் கவனத்தோடும் அவர்கள் தேர்வை எதிர்கொள்வதற்கான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்கு வழங்குவீராக. இதனால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கும் அவர்கள் பெருமை சேர்க்கிற விதத்தில் நடந்து கொள்ள ஆண்டவரே நீதாமே அவர்களை வழிநடத்துவீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதரனையுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவார் பின்னக தந்தை நோக்கி ஜெபிப்போம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. கிறிஸ்துவிலே அன்பார்ந்த பிள்ளைகளே, இத்திருவிருந்திலே தங்களை முழுமையாக தயாரித்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவ பிள்ளைகள் மட்டும் பங்கெடுங்கள். மற்றவர்கள் அமைதியாக ஜெபித்து கொண்டிருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். குறிப்பாக 10, 11, 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகிற அன்பு பிள்ளைகள் ஞானத்தோடு, விவேகத்தோடு, கவனத்தோடு, இறைவனுடைய அருளோடு, இன்னும் அதிகமாக நான் சாதிக்க வேண்டும் என்கிற உணர்வோடு நீங்கள் தேர்வுக்கு தயார் செய்து நல்ல முறையில் எழுதி வெற்றி பெறவும், அதிக மதிப்பெண்கள் வெற்றி பெறும்படியாகவும், நல்ல அடுத்த நிலைக்கு கடந்து போவதற்கான, படிப்புக்கு கடந்து போவதற்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருளும்படியாக உங்களை வாழ்த்துகிறேன். நம் அனைவருமாக இணைந்து மீண்டும் ஒரு முறை அவர்களை வாழ்த்துவோம். கரங்களை தட்டி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி ஜெபித்து அனுப்புவோம். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர் தரும் இத்திருவுணவால் உம் அடியார்களை பாவத்தின் தலையிலிருந்து விடுவிக்கவும், உமது பரிவிரக்கத்தால் அவர்களின் வலிமையை புதுப்பிக்கவும் திருவுளம் கொண்டீரே. நாங்கள் எத்தடையுமின்றி உமது ஆட்சியின் எதிர்நோக்கில் முன்னேறி செல்ல எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.